கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன். ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், கேந்திரத்தில் இருக்கார். இந்த மாதம் பார்த்தடையானால், அதாவது இந்த ஆடி மாதம்ன்றது வந்து 17/7/2025 16/8/2025 வரை உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் போகிறார். அது ஒரு பெரிய ஏற்றம். திடீர் பணவரவு வரும். மறைந்த இடத்துலேருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இவ்வளோ நாளாக கைவிட்டு போகாத வீடு இந்த மாதம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த புதனும் 4ஆம் இடத்துல கேந்திரம் பெறுறது நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நல்ல ரேங்கிங் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. அது தவிர பார்த்தோன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல வக்கர சனியும் ராகும் இருக்கிறதுனால தூக்கமின்மை இருக்கும். அதாவது கண்டினியூஸாக ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அளவு இருக்கும். ட்ராவலிங் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். 29/7/2025 அப்போது எதிர்பாலினத்தவரோடு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இல்லாத காலகட்டமாக அமையும். சொந்த தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்களோ பணமோ வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர தந்தையின் உடல்நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். வேலை மாறுதல்கள் ஏற்படும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் வரும். அது தவிர புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டம். வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும். எதிர்பாலினத்தவரோடு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர தொழிலில் பார்த்தீங்களேனால் சொந்த தொழிலில் வந்து சற்று மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் உண்டு. லாபங்கள் தேவையற்ற செலவுகளால் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வர்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1/8/2025 2/8/2025 வரலும் உண்டான நாட்கள். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கொடுத்துட்டு போகும். இந்த மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் வாணிபம் பண்ணுறவங்க, கடல் உயிர்கள் வாணிபம் பண்ணுறவங்க, அது தவிர வந்து பேங்கிங் இது பண்ணுறவங்க, ஷிப்மேனாக இருக்கிறவங்க, அதாவது ஷிப்பில் இருக்கக்கூடிய கேப்டன் அந்த மாதிரியான பீப்புள், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அது தவிர வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்கள், தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. 7.5 சனி வேறு நடக்கிறது. அதனால் தட்சிணாமூர்த்தி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் வர்றதும்
நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.